கே போட்ட பெண்டன் எனக்கு என்ன இந்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள், இதை பற்றி கொஞ்சம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜெனோசன் ராஜேஸ்வர், அந்தோணி திரைப்படத்தின் இயக்குனர். நாங்கள் 2 பேர் இந்த படத்தை சேர்ந்து இயக்கியிருக்கிறோம். ஒருத்தர் சுகிர்தன், நான் வந்து ஜெனோசன். ஸோ மார்ச் 13ஆம் தேதி எங்களோட படம் வந்து உலகம் முழுக்க திரையரங்குகளில் வெளியாகி இருந்தது. இப்போ 50வது நாளை கடந்து சிறப்பு திரையிடலாக ஒரு தியேட்டர்ஸாக நாங்கள் திரும்ப ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு வரோம். அந்த வகையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு ரீகல் தியேட்டர் நுவரெலியாவில் வந்து அந்தோணி திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம். இங்கே இருக்கிற கலைஞர்கள், நண்பர்கள், மக்கள் எல்லாருமே வந்து படம் பார்க்கணுமன்றது எங்களோட விருப்பம். ஒரு சினிமாவுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்து ரசிக்கணுமன்றது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ கட்டாயம் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரீகல் தியேட்டர் 1 மணி ஷோ. கட்டாயம் வந்து படம் பாருங்கள். இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நுவரெலியாவுக்கு. ෆිල්ම් එකක් කරලා තිනවා ඒක නිස්තර. ඔව් අපි ෆිල්ම් එකක් කරලා තිබ්බා අන්දෝනි කියලා මූවි එකක්. ඒ මූවි එක රිලීස් කරේ මාර්ච් 13th. සෝ මේ මූවි එක ඩිරෙක්ට් කරේ චනෝෂන් and සුගීත දෙන්නම තමයි ඩිරෙක්ට් කරා. සෝ දැන් අර මූවි එක රිලීස් කරලා මේ ෆස්ට් වෙනකොට අපි 50th day පාස් කරලා සක්සස්ෆුලි පාස් කරා. සෝ ඒ නිසා අපි ස්පෙෂල් ස්ක්‍රීනින් යන තැන වලින් අපි කරනවා. සෝ ඒ නිසා අපි March 3rd එට 3 o'clock රීගල් නෝරෙලියා සිනමා එකේ අපි අපේ ෂෝ එක ස්පෙෂල් ස්ක්‍රීනින් එකක් තියෙනවා. So we just came for that. So all the people and the audience at the same time, whoever the artist in the society, in the area, please come and watch the movie with us, and that will be a like great pleasure for us. எது நீங்கள் என்ன இதில் ரீசன் சொல்லுங்கள், இந்த ஃபில்ம் என்ன அதை பற்றி. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவு தான் ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்றது. எங்களோட சினிமா இது ஃபஸ்ட்டு இங்கே ஹட்டனில் இருந்து தான் ஃபஸ்ட்டு தொடங்கினா. குறிஞ்சி என்ற பாட்டு ஃபஸ்ட் ஆல்பம் இங்கே இருக்கிற கலைஞர்கள், ஃப்ரெண்ட்ஸு, யாழ்ப்பாணத்துக்கும் ஹட்டனுக்கும் இந்த நுவரெலியாவுக்கும் நிறைய தொடர்பு எங்களுக்கு இருக்குது. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர். இங்கே நிறைய ப்ராஜெக்ட் வேலை செஞ்சுருக்கிறோம். சம்திங் நிறைய ஏதாவது மனசு கஷ்டப்பட்டால் கூட நுவரெலியாவுக்கு வருவோம். அப்படி ஒரு அந்த அந்தோணி படம் 50வது நாள நுவரெலியாவில் வந்து எங்களோட நண்பர்களோடையும் இந்த நுவரெலியா மக்களோடையும் பார்க்குறது சரியான சந்தோஷம். ஃப்ரீயாக இருந்தால் எல்லோரும் கட்டாயம் வாங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போகும், எந்த குறையுமே இருக்காது என்றதை நம்புகிறேன். கட்டாயம் எல்லாருமே தெரியறவங்க. என்ன இதில் இது வந்து ஒரு கடற்கரையோர காதல் கதை. அதாவது கடற்கரையில் நடக்கிற ஒரு மீனவன் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வியல் பற்றி, அந்த சமூகத்துக்கு இடையில் இருக்கிற நண்பர்கள், அவருக்கு இடையில் இருக்கிற வாழ்க்கை வரலாறு, அதோடு சேர்த்து அவற்ற ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ட்ராமா உண்டு. ஸோ இது ஒரு காதல் படம் தான். ஒரு மீனவனுடைய ஒரு கடலோர ஒரு காதல் கதையை பேசுகின்ற படம். அதன் கருப்பொருளில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். உலகம் முழுக்க எல்லா தியேட்டர்லேயும் நிறைய நாடுகளில் ஓடினாங்கள். நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சிலர் விமர்சன ரீதியாக சில விஷயங்கள் சொன்னாலும் அதையும் நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு பாசிட்டிவாக நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் இப்போ தொடர்ச்சியாக மக்கள் படம் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் சிறப்பு திரையிடலை ஒரு தியேட்டர்ஸ்லையும் செய்து கொண்டு வரோம். ஒரு கடலோர காதல் கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ கட்டாயம் திரையரங்கிற்கு வந்து படத்தை பாருங்கள். இது நடிகர்கள் வந்து இலங்கையாக்கள் இருக்காங்களா, இந்தியாக்கள் இருக்காங்களா, யாராவது இருக்கிறது? நடிகர்கள் வந்து கயல் வின்சென்ட்னு சொல்லி கயல் திரைப்படம் நடித்தவர் வின்சென்ட் அவர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்கார். அதே நேரம் டிஜே பானுன்னு சொல்லி அவங்க வந்து மும்பை ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதோட இலங்கை கலைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கணும். சுதர்ஷன், அருள்தாசன், இந்தியன் ஆர்டிஸ்ட், நிழல்கள் ரவி சார், சௌமி, அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு ஒரு மாவட்டத்துக்கும் போய்க்க பார்த்தா எங்களோட வேலை செஞ்ச ஆட்கள் நிறைய பேர் எங்களோட நண்பர்கள் இருக்குது. என்னன்றது எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்.
திருவண்ணாமலைக்கு போனாலும், மட்டக்களப்பு போனாலும், மன்னார் போனாலோ, அல்லது இங்கே மலையாளத்துக்கு வந்தால் கூட ஆகாஷ் வேலை செஞ்சுருக்கார். அதோட யுவன் வந்து எங்களோட படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கார். ஸோ அது நாங்கள் அப்படி எதிர்பார்த்து ஒன்று செய்யலை. ஆனால் அப்படி எல்லா இடத்துலையுமே நண்பர்கள் எங்களோட படத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்றது இப்போ தேடி போகும்போது எங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த படக்குழுவுக்கு, அந்தோணி படக்குழுவுக்கு முதலாவது வாழ்த்துக்கள். 50வது நாடுகளை உலகம் முழுவதுமாக ஒரு 15 நாடுகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடிக்கொண்டும் இருக்குது. அதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள் ஜெயசங்கரம் மற்றும் சுகிதர்களுக்கு வாழ்த்துக்கள். அத்தோடு வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவான, இலங்கை சினிமாவுக்குள்ளான தமிழ் சினிமா வந்து வளர்ச்சிகரமான ஒரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா செயற்படுறாங்க. அதோட ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து அவங்க காட்டி சக்ஸஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து தமிழ் சினி யூனியன் வந்து ஒரு நுவர்லியா டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே கொண்டாந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறது வந்து நாங்கள் பெருமையாகவும் சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே மலையகத்தில் வந்து அடுத்த நிறைய திரைப்படங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸாக வர இருக்குது. அதுக்கான இடங்களுக்கு வந்து அதே மாதிரியான ஆதரவு வந்து அந்த வடகிழக்கு பிரதேசங்களையும் ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவாக வளர்த்தெடுப்பதற்கான ஒரு இடமா இருக்கணுன்றத நாங்கள் பங்காற்றணுன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ரீதியான படமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்துக்குமே ரிக்வஸ்டாக கேட்குறோம். என்னன்னா, கலைஞர்கள் மற்றும் கலை சாராதவர்களும் வந்து இந்தியன் சினிமாவில் இருக்கிற ஒரு தமிழ் படத்துக்கு எந்த அளவுக்கான ஒரு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதேளவான ஆதரவு வந்து இந்த திரைப்படங்களுக்கும் தமிழ் சார்ந்த இலங்கை சார்ந்த தமிழ் திரைப்படங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்குறேன். இல்லை திலோஜன் இருக்காரு, அவர் இந்த படத்தோட ஒரு எடிட்டர். ஆகாஷ் பிரதர் இருக்காரு, இங்கே சேர்ந்தவர் இருக்காங்க, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையான ஒரு கலைன்ற ஒரு ஒற்றுமை கூடவே ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாகணும் அப்படின்றத வந்து நாங்கள் விரும்புகிறோம். அது வந்து மலையகத்தில் ஒரு அடுத்த ஸ்டெப்பாக வந்து தமிழ் சினி கொண்டு போகுன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அசோக், என்னதான் கட்டாரில் இருந்துட்டு வந்தாலும் தொழில மறக்கல ஜானி, இப்பயும் அதே மீன்பிடி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வர அலைய நிறுத்த இல்லாது. அது மாதிரி தான் ஒன்றும். இதே கோயிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். உனக்கு ஏ போட்ட பெண்டன், எனக்கு கே போட்ட பெண்டன். சொந்தம்னு சொல்ல இந்த கோவில் ஃபாதர், இந்த புறாக்கள், இது எல்லாத்துக்கும் மீறி இந்த அந்தோணி. நீ அம்மா அம்மா என்று கடல்லே கடந்தே, அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. கண்ணு கட்டுற தூரதில்லை, சூரியன் மறைகிறதுக்குள்ளே வந்துடும். சரியா? இந்த வருஷத்துக்குள்ள உங்க கிரடுகள் பிடிச்சதை விட ஒரு மீன் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு. புது வலையிலையோ பெரிய போட்லையோ இல்லடா மீன் பிடிக்கிறவன்ல இருக்கு. செஞ்ச பிள்ளைய திரும்ப செஞ்சேன்டா, வாழ்க்கையில கடல்ல இறங்குறத நினைச்சே பார்க்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரேன் பெரிய தொழில் ஒன்றுக்கும் போறையில. கரையூரான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. iNews, Lokaya Dakimu.